ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த புதன்கிழமை காலையில நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக, சுகமாயிருப்பீர்களாக, சமாதானமாயிருப்பீர்களாக, மனரம்யமாயிருப்பீர்களாக. இந்த நாள் காலையில தேவனாகிய கர்த்தர் உங்களை தமக்கு சித்தமான வழியில நடத்தி உங்களை ஆசீர்வதிக்க கடவர். யோவேலின் புஸ்தகம் ரொம்ப அழகான ஒரு புஸ்தகம். அதில் 3 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. ஆனால் 3ம் ரொம்ப சிறப்பான அதிகாரங்கள். நீங்கள் அவைகள் எல்லாம் வாசிக்கணும். இந்த புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்தை பார்த்தீர்களானால் அதனுடைய ஆரம்ப வசனமே சொல்லியிருக்கிறது, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். So it is time for us to play the trumpet. எக்காலத்தை ஊத வேண்டியது காலத்துக்கு வந்திருக்கிறோம். எக்காலம் பல காரியங்களை செய்யும். எக்காலம் வெற்றியை குறிக்கும். எக்காலம் யுத்தத்திற்கான ஆயத்தத்தை குறிக்கும். எக்காலம் ஜனங்களை கூட்டி சேர்க்கத்தக்கதாக ஊதப்படுகிற ஒரு காரியம் உண்டு. அப்போ அந்த எக்காலத்தை ஊதக்கத்தக்கதான சமயத்தில் நாம் வந்திருக்கிறோம். அப்படிப்பட்டதான நேரத்தில் கீழே உள்ளதான வசனங்கள் எல்லாம் இங்க வாசித்தால் எல்லாவற்றையும் நான் வாசிக்க சமயம் எடுத்துக் கொள்கிறதில்லை. ஆனால் 25ஆம் வசனத்திற்கு நாம் வரும்போது அங்கே சொல்லி இருக்கிறது, இந்த எக்காலத்தை இந்த 3 காரியங்களுக்காக நம்ம ஊதும் போது 23ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். முன்மாரி பின்மாரி என்கிறது என்னென்று கேட்டால், முன்மாரி என்பது நிலத்தில் விதைக்கிறதற்கு முன்பதாக பெய்யும் மழை. பின்மாரி என்பது விளைந்த பலனை அறுக்கிறதுக்கு முன்னதாக ஒரு மழை ஏற்படும், அறுவடை காலத்துக்கு முன்னதாக. அந்த மழைக்கு பெயர் பின்மாரி. ஆனா எக்காலத்தை ஊதுகிற ஜனங்களாகிய விசுவாச மக்களுக்கு, தேவனுடைய மக்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியும் ஒரே சமயத்துல, அதாவது விதைப்பையும் அறுத்தலையும் ஒரே சமயத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விதைக்கிற விதைப்புக்கு ஏற்றபடி உடனடியான ஒரு அறுவடையும் கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். காரணம் என்னவென்று கேட்டால் 25ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அதான் மெயினா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப தருவேன். அல்லேலூயா. ரெஸ்டோரேஷன், திரும்ப பெற்றுக்கொள்ளுதல். நம்முடைய விளைவுகளை, நம்முடைய ஆசீர்வாதங்களை, நம்முடைய மேன்மைகளை, நம்முடைய சுகத்தை கெடுத்து போட்டவைகள் என்னவென்று கேட்டால், வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள், இவைகளெல்லாம் வந்து நம்மை அப்படியே அரித்து போடுகிறது, ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறது. ஆனால் தேவனாய கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் எக்காலத்தை ஊதுகிறவர்களாக இருந்தால் நான் இவைகளின் காரியங்களை எல்லாம் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அப்படி நான் திரும்ப அளிக்கும் போது நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள், திருப்தி அடைவீர்கள், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். 3 காரியம் செய்வீர்கள். என்னெல்லாம் செய்வீர்கள்? திருப்தி அடைவீர்கள், கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள். மாத்திரமல்ல, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஏனென்று கேட்டால் அங்கே இன்னொரு காரியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறே ஒருவர் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும் பொழுது இதை உங்களுக்கு தருகிறவர்கள் வேற யாரும் கிடையாது. நானே கர்த்தர், நானே இதை செய்வேன் என்று அறிந்து கொள்வீர்கள். இது இந்த நாளில் அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்று மாலை சபையில் பைபிள் ஸ்டடி நடைபெற இருக்கிறது. எல்லாரும் வந்து கலந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காய் நன்றி. நாங்கள் பல ஏரியாக்களில் எங்கள் வாழ்க்கையில பலவற்றை இழந்து போயிருக்கிறோம். வெட்டுக்கிளிக்கும் பச்சை புழுக்கும் எல்லாவற்றுக்குமா இழந்து போயிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீர் எங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுத்துருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு திரும்ப தருவேன்னு சொல்லியிருக்கிறீர்கள். நாங்களோ எக்காலத்தை ஊதுகிறவர்களாய், சீயோனில் எக்காலத்தை ஊதுகிறவர்களாய், ஜெய காலத்தை ஊதுகிறவர்களாய், அறிவிப்பு கொடுக்கிற காலத்தை ஊதுகிறவர்களாய், ஜெயத்தின காலத்தை ஊதுகிறவர்களாய் காணப்பட இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு ஒத்தாசைப்படும். நீர் அப்படி செய்தபடியால் நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. God bless you abundantly again and again and again and again. Amen.